அது தாமரை. தாமரை அப்படின்றது கட்டாயமாக இருக்க வேண்டியது அவசியம் இந்த மார்கழி மாதத்தில். இரண்டாவது விஷயம் சங்கு சக்கர நாமம். இந்த சங்கு சக்கர நாமத்தை வாசல்ல போடுறதை விட நீங்க பூஜை அறையில போட்டுக்கிறது பெட்டரான ஒரு விஷயமாக இருக்கும். அதுக்கு அடுத்தபடியா இரட்டை மீன். இரட்டை மீனை நம்ம என்ன பண்ணணும்னா மாக்கோலமாக நம்ம என்ன பண்ணலாம்னா பூஜை அறை வாசற்படிகள்ல போடுறது நல்லது. அதுக்கு அடுத்தபடியா கஜத்தின் முகம், யானையினுடைய முகத்தை நம்ம என்ன பண்ணலாம்னா கோலமாக வரைவது உத்தமம். அதற்கு அடுத்தபடியா அன்னபக்ஷி, அன்னபக்ஷியை வரைகிறது ரொம்ப அவசியம். அதுக்கு அடுத்தபடியா சூரிய சந்திரர்கள். சந்திரனை பிறை போலவும் சூரியனை அப்படின்றத வட்டமாகவும் அதுலதான் நம்ம நிறைய போட்டுலாம் நீங்க பார்த்திருப்பீங்க இல்லையா, அந்த மாதிரி சூரியர் சந்திரன். அதுக்கு அடுத்தபடியா கிளி மயில், கிளி மயில். அதற்கு அடுத்தபடியா பூரண கும்பம். ஓகேவா? அதற்கு அடுத்தபடியா நிறைய சிக்கு கோலங்கள், நிறைய சிக்கு கோலம்.